மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட் டிஎன்எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் போஸ்ட்டுக்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருந்தாங்க நேத்திக்கு. அதாவது டோட்டலாக 425 வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட். இதற்கு எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடியே நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான் டிப்ளமோ இன் ஃபார்மசி, பேச்சுலர் டிகிரி இன் ஃபார்மசி, ஃபார்ம் டி முடித்த கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம். யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். கண்டிப்பாக வந்து அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். சரிங்களா? எந்த கேண்டிடேட்டாக இருந்தாலும் நோட்டிஃபிகேஷன் டேட்டு 17/2/2025 அன்னைக்கு கண்டிப்பாக அந்த கோர்ஸ், அதாவது எலிஜிபிள் குவாலிஃபிகேஷன் டிப்ளமோவாக இருக்கலாம், அல்லது டிகிரியாக இருக்கலாம், அல்லது ஃபார்ம் டியாக இருக்கலாம், அதை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி அவங்க ரெஜிஸ்ட்ரேஷனும் பண்ணியிருக்கணும். இந்த ரெண்டு கண்டிஷனையும் 17/2/2025 அன்னைக்கு கண்டிப்பாக வந்து இருக்கணும். சரிங்களா? சில கேண்டிடேட்ஸ் வந்து டவுட்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. மேக்ஸிமம் வந்து என்னென்ன டவுட்ஸோ அது வந்து ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் கமெண்ட்டுக்கு. முக்கியமாக டவுட் வந்து சில பேர் ரெனியூவல் பண்ணாமல் விட்டுட்டீங்க. சரிங்களா? விட்டுட்டு இப்போ வந்து ரெனியூவ் பண்ணிட்டு அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இப்போது அதாவது நீங்கள் நோட்டிஃபிகேஷன் 17/2/2025 அன்னைக்கு நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சுருந்துருக்கணும். அது ரெனியூவலில் இல்லைனாலும் இப்போ நீங்கள் ரெனியூவல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஏன்னா உங்கள்கிட்ட ஆல்ரெடி வந்து குவாலிஃபிகேஷன் இருக்குது, ரெஜிஸ்ட்ரேஷனும் ஆல்ரெடி நீங்கள் பண்ணிட்டீங்க, ஆனால் ரெனியூவலில் இல்லை. ஆனால் கொடுத்துருக்கக்கூடிய கண்டிஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் அலைவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷனை ரெனியூவல் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதனால் எந்த விதமான தப்பும் கிடையாது. கண்டிப்பாக ஆனால் வந்து எந்த கேண்டிடேட்டாக இருந்தாலும் குவாலிஃபிகேஷனும் இருக்கணும், ரெஜிஸ்ட்ரேஷனும் இருக்கணும். சரிங்களா? இருந்தால் மட்டும்தான் எலிஜிபிள். சில கேண்டிடேட்ஸ் வந்து இந்த குவாலிஃபிகேஷன் மட்டும் என்கிட்ட இருக்குது, இன்னும் நான் வந்து ரெனியூவல் பண்ணலை, அதாவது ரெஜிஸ்ட்ரேஷனையும் பண்ணலை, நெக்ஸ்ட் வீக்கில் பண்ணிவிடுவேன் அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கெல்லாம் வந்து அப்ளை பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய கட் ஆஃப் டேட் வந்து, அதாவது கேண்டிடேட்ஸ் வந்து 17/2/2025 அன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷனும் பண்ணி வச்சுருக்கணும், டிப்ளமோ இன் ஃபார்மசியோ அல்லது பேச்சுலர் டிகிரி இன் ஃபார்மசியோ இல்லைனா ஃபார்ம் டியோ முடிச்சிருக்கணும். சரிங்களா? ஏதாவது கோர்ஸ், இந்த மூணுத்தில் ஏதாவது ஒரு கோர்ஸை முடிச்சிருக்கணும், ப்ளஸ் ரெஜிஸ்ட்ரேஷனும் பண்ணியிருக்கணும் 17/2/2025. இதுதான் வந்து நிறைய பேர் கேட்டிருந்த டவுட்டுக்கான கிளாரிஃபிகேஷன். அதே மாதிரி சில கேண்டிடேட்ஸ் வந்து பாண்டிச்சேரி இந்த மாதிரி அதர் ஸ்டேட்ஸில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது, அவங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வர முடியுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க ஒரு சில கேண்டிடேட். அதற்கெலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு நீங்கள் கவுன்சில் சேஞ்ச் பண்ணலாம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃபார்மசி கவுன்சில் வந்து பாண்டிச்சேரி ஃபார்மசி கவுன்சில்லேருந்து தமிழ்நாடு ஃபார்மசி கவுன்சிலுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டு வரணும்னா வரலாம். சரிங்களா? அதற்கான ப்ரொசீஜர்ஸ் செப்பரேட்டாக இருக்குது. அதற்கான ஃபார்ம்ஸ் வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. என்னென்ன பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு வேணும், மோர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதை செப்பரேட் வீடியோ போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? அதே மாதிரி இந்த கட் ஆஃப் டேட்டு, ரெஜிஸ்ட்ரேஷன், இதில் தான் நிறைய டவுட்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது, ரெனியூவல் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸாக நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம். பார்க்கக்கூடிய கேண்டிடேட் வேணும், டவுட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து ரெனியூ பண்ணிக்கலாம். சரிங்களா? ரைட். இப்போ நம்ம வந்து அப்ளை பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் பார்க்கலாம். நான் வந்து கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுத்தமுறை வந்து சிஸ்டம் நாலேஜ், அதாவது எனக்கு வந்து சிஸ்டமில் யூஸ் பண்ண தெரியாது, எனக்கு வந்து புதுசு அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சென்டரில் போய்ட்டு நீங்கள் பண்ணுவீங்க. சரிங்களா? வேறு ஒருத்தவங்களோட ஹெல்ப் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணுற மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரியான கேண்டிடேட்ஸுக்கும் புரியணும் அப்படின்றதுனாலையும், அவங்கள பொறுத்த வரைக்கும் நெட் சென்டரில் அவங்க வந்து ஏதோ ஒரு அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறாங்க, அதனால் அவங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் தெரியாது. ஆனால் நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன்றதுனால நீங்கள் பக்கத்தில் உட்காந்து என்னென்ன அவங்க ஃபில் பண்ணுறாங்க அப்படின்றத டீட்டெயிலாக பக்கத்தில் உட்காந்து பார்த்து அதில் எந்த விதமான மிஸ்டேக்ஸும் நடந்துடாமல் அப்ளிகேஷன் ஃபில் பண்ண வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. அதனால் நான் சொல்கிறது வந்து 1 by 1 எல்லாத்தையும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணும் பொழுது அதை கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதற்காக தான் சொல்கிறேன். நீங்களே ஓனாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரியா இருந்தாலும் இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான மிஸ்டேக்ஸும் இல்லாமல் அப்ளை பண்ணலாம். ஷூராக 100% வந்து எந்த விதமான மிஸ்டேக்ஸும் இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி எந்தெந்த இடத்துல சில இடத்துல வந்து இது வந்து லாஸ்ட் டைம் இருந்த ஆன்லைன் அப்ளிகேஷனை விட
என்டையர்லி டிஃப்ரெண்ட்டான அப்ளிகேஷனை கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டைம் ரொம்ப சிம்பிளான அப்ளிகேஷன் கொடுத்துருந்தாங்க. அது வந்து டக்குன்னு நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தது. இது வந்து கொஞ்சம் லென்த்தி ப்ரொசீஜர். அது மட்டும் இல்லாமல் அப்லோட் பண்ணுறது இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லேயும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து ஒரு தடவை பார்த்துட்டு அப்ளை பண்ணுறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு என்னோடய சஜஷன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு டைரெக்டாக போகலாம். ஃபஸ்ட்டு உங்களுடைய சர்ச் இன்ஜினில், அதாவது கூகுள் க்ரோமோ அல்லது ஃபயர்ஃபாக்ஸ் இந்த மாதிரி எதாவது ஒரு சர்ச் இன்ஜினில் கூகுளில் நீங்கள் எம்ஆர்பி அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே வரது வந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு எம்ஆர்பியோடைய அஃபிஷியல் வெப் பேஜோடைய லிங்க் வந்து இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணலாம் அல்லது நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் மேலே இருக்கிறத கிளிக் பண்ணாலே போதும். எம்ஆர்பியோடைய அஃபிஷியல் வெப் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். இதுதான் ஹோம் பேஜ். மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியத்துடைய ஹோம் பேஜில் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் ஃபார்மசிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மேலேயே இருக்கும். சரிங்களா? லிங்க்கில் மேலேயே வந்து இருக்கும். அதை நீங்கள் டைரெக்டாக கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் பேஜ் போகும். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது இருக்கும். நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து மேலே டாப்பில் இருக்கிறது வந்து நோட்டிஃபிகேஷன் ஃபார் ஃபார்மசிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு டாப்பில் சீரியல் நம்பர் 123 இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனை டீட்டெயிலாக ஃபுல்லும் நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். டவுன்லோட் ஆகிடும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு படித்து பார்த்துக்கலாம். சரிங்களா? ஆக்சுவலாக கரண்ட் நோட்டிஃபிகேஷனில் இன்னும் இது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகலை. அதனால் நேராக நீங்கள் வந்து ஹோம் பேஜ்லேயே இந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் டைரெக்டாக அந்த ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜுக்குள்ளே போயிடுங்க. சரிங்களா? அந்த ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் இதுதான், ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஃபார்மசிஸ்ட் 2025 ஆன்லைன் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன். சரிங்களா? ஓகே, இதில் நம்ம முன்னாடியே தெரியும் இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பொறுத்த வரைக்கும் February 17 தான் வந்து ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நேற்றுலேருந்து March 10, 2025 வரைக்கும் தான் லாஸ்ட்டு டேட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணணுன்னா இந்த இடத்த கிளிக் பண்ணியும் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். ஹவு டு அப்ளை அப்படின்றதும் வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. சிலபஸ் இப்போதைக்கு அது வந்து லிங்க்கில் இல்லை. ஆனால் ஆல்ரெடி நம்ம பேஜில் வந்து நம்ம யூடியூப் சேனல்லையே வந்து சிலபஸை பற்றி எந்தெந்த புக்கில் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து மேம் பேசின வீடியோ இருக்குது. அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே, அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டெக்னிக்கல் குவரிஸ் வருது அப்படின்ற மாதிரி இருந்தாலோ இல்லை எலிஜிபிலிட்டியில் நான் வந்து எலிஜிபிளாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு டவுட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் அதெல்லாம் நீங்கள் வந்து கேட்டு கிளாரிஃபை பண்ணுறதுக்கான மெயில் ஐடி நம்பர்ஸ் வந்து ஃபோன் நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த காண்டாக்ட் நம்பரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் டவுட்ஸாக இருக்கும் பட்சத்தில். ஓகே, இப்போ ஃப்ரெஷ்ஷாக நம்ம அப்ளை பண்ண போகிறோம் இல்லையா? அதாவது நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் லாஸ்ட் டைம் அப்ளை பண்ண கேண்டிடேட்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து நியூ ரெஜிஸ்ட்ரேஷனில் தான் பண்ணணும். அதனால் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் நியூ ரெஜிஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ணணும். சரிங்களா? ஓகே, அதற்கு முன்னாடி ஹவு டு அப்ளையில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம ஒரு தடவை பார்த்துக்கலாம். ஏன்னா அது வந்து அதாவது நீங்கள் அப்ளிகேஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இந்த நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் நியூ யூசர் அப்படின்றது இருக்கு இல்லையா, இதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே இந்த பேஜ் தான் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். அதாவது ஹவு டு அப்ளை பேஜ் தான் ஓப்பன் ஆகும். அதற்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. என்ன மெயினாக வேணும் அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஆக்டிவான இமெயில் ஐடி வேணும், மொபைல் நம்பர் வேணும். சரிங்களா? இது ரெண்டும் கண்டிப்பாக இருக்கணும். இது இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. இமெயில் ஐடி இல்லை அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் வந்து புதுசாக வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பரும் கண்டிப்பாக வேணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷனில் இந்த மாதிரி ஸ்டார் மார்க், ரெட் ஸ்டார் மார்க் போட்டிருக்கிறதெல்லாம் கட்டாயம் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டிய ஃபீல்டு. அதை ஸ்கிப் பண்ணிட்டோ அல்லது அதை வந்து விட்டுட்டு நம்ம வந்து அப்ளை பண்ணிடலாம் அப்படின்னா அப்ளை பண்ண முடியாது. சரிங்களா? அதே மாதிரி எல்லா இடத்துலையும் கேண்டிடேட் கண்டிப்பாக வந்து அந்த கொடுத்துருக்கக்கூடிய டிக்ளரேஷனை வந்து மார்க் பண்ணிவிட்டு, அதாவது செக் பாக்ஸ் இருக்கும், அந்த பாக்ஸில் வந்து நீங்கள் டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். டிக்ளரேஷனை வந்து அடித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ கொடுத்தா தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றது போஸ்ட் அப்ளையிங் ஃபார் அப்படின்றது ஃபார்மசிஸ்ட் அப்படின்றத வருதா அப்படின்றத கண்டிப்பாக வந்து செக் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அதை நீங்கள் கொடுத்து வேலிடேட் பண்ணணும். இமெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி வரும், அதையும் நீங்கள் கொடுத்து வேலிடேட் பண்ணணும். சரிங்களா? அதற்காக கண்டிப்பாக மொபைல் நம்பரும் ஓடிபியும் கையில் வச்சுட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். சரிங்களா? ஏன்னா மொபைலுக்கு ஓடிபி வரும், இமெயிலுக்கும் ஓடிபி வரும்.
அதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரெஜிஸ்டர் ஆகும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ், அதாவது யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் ஜென்ரேட் ஆகும். அதை யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். இதெல்லாம் கொஞ்சம் நான் ஸ்பீடாக போயிடுறேன், ஏன்னா அப்ளிகேஷன் ஸ்டெப்ஸ் இருக்கு இல்லையா, அதில் நம்ம டீட்டெயிலாக 1 by 1 பார்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் 1 by 1 நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் கண்டினியூன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு கடைசியாக வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணக்கூடிய ஸ்க்ரீனில் வந்து டேஷ்போர்டில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பர்சனல் டீட்டெயில்ஸு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், கோவிட் டியூட்டி சர்டிஃபிகேட், உங்களுடைய ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற பேஜ், சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுற பேஜ், டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறது, அதே மாதிரி கடைசியாக ப்ரிவ்யூ, டிக்ளரேஷன் கொடுத்துட்டு பேமெண்ட் செக்ஷன் இருக்கும், அப்ளிகேஷன் அண்ட் ரிசிப்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான பேஜ். இந்த மாதிரி ஒரு 10 செக்ஷன்ஸாக வந்து பிரிச்சுருக்காங்க. ஒவ்வொரு செக்ஷன்லேயும் எப்படி எப்படி ஃபில் பண்ணணும், என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, அந்த எந்த ஆப்ஷன் கொடுத்தா எப்படி வரும், யாருக்கு எந்த ஆப்ஷன் பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு 1 by 1 நம்ம பார்க்கும் பொழுது டீட்டெயிலாகவே பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி கண்டிப்பாக கேண்டிடேட்ஸ் வந்து அவங்களுடைய நேட்டிவிட்டி, அதாவது இந்தியனா அப்படின்னு சொல்லிட்டு நேட்டிவிட்டியை வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். அதே மாதிரி உங்களுடைய ஜெண்டர், மேலாக ஃபீமேலாக, ஏன்னா வந்து ஃபீமேல் ரிசர்வேஷன், அந்த ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் அதற்கான ரிசர்வேஷன் இதில் வந்து கண்டிப்பாக வந்து அது வரும், ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்படின்றதுனால கண்டிப்பாக நீங்கள் வந்து நேட்டிவிட்டி ஆஸ் வெல் அஸ் ஜெண்டர் வந்து கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும். அது கன்ஃபர்மேஷன் வந்து பாப்அப் வரும், அது எப்படி வரும், அதை எப்படி கொடுக்கணுன்றதையும் நம்ம பின்னாடி பார்க்கலாம். இதே மாதிரி கேண்டிடேட்ஸ் வந்து பெர்மனெண்ட் அட்ரஸ்ஸு, கம்யூனிகேஷன் அட்ரஸ், இது எல்லாத்தையும் கண்டிப்பாக வந்து கொடுக்கணும். அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் இஷ்யூ பண்ண கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்களா அப்படின்றத கேட்டிருப்பாங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க. சரிங்களா? இதை ஃபுல்லத்தையும் 1 by 1 கொடுக்கணும். அதே மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுக்கணும். கொடுத்துட்டிங்கன்னா அதே மாதிரி கேண்டிடேட்ஸ் வந்து தமிழ்நாட்டில், இப்போ நீங்கள் பாண்டிச்சேரி கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம் இல்லையா, அந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் வந்து பாண்டிச்சேரியை சேர்ந்த கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்கக்கிட்ட தமிழ்நாடு கவர்மெண்ட் இஷ்யூ பண்ண கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்காது. அதனால் நோ கொடுத்துடணும். அவங்க ஓசி கேண்டிடேட்டாக மட்டும்தான் வந்து அவங்க அவங்கள வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து அக்செப்ட் ஆகும். சரிங்களா? அவங்க என்ன கேட்டகரி கேண்டிடேட்டாக இருந்தாலும் ஓசி கேண்டிடேட்டாக தான் வந்து அவங்க கம்யூனிட்டி ஃபீல்டில் டிஃபால்ட்டாக ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சரிங்களா? நீங்கள் நோ கொடுத்துட்டிங்கனாலும் நீங்கள் வந்து அதர் ஓசி கேட்டகரியை தவிர வேறு எந்த கேட்டகரி கேண்டிடேட்ஸாக இருந்தாலும் உங்களுடைய ஓன் கேட்டகரி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம இருந்தாலும், இல்லை ஓபிசி கேண்டிடேட்டாக இருக்காங்க அப்படின்னு நம்ம இருந்தாலும் தானாகவே உங்களுக்கு வந்து ஓசி அப்படின்னு சொல்லிட்டு மாறிடும். ஏன்னா அதர் ஸ்டேட்ஸ் கேண்டிடேட்ஸ் அவங்கக்கிட்ட தமிழ்நாடு கவர்மெண்ட் இஷ்யூ பண்ண கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்றதுனால ஓசியாக ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக மாறிடும். சரிங்களா? ஓகே. தமிழ்நாடு சேர்ந்த கேண்டிடேட்ஸ் அவங்ககிட்ட சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அவங்க அந்த பர்டிகுலர் கம்யூனிட்டி கேட்டகரிஸை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டி ஓசி, அதாவது ஓசி கேண்டிடேட்ஸ்னால் ஓசின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். பிசி பிசிஎம் அந்த மாதிரி டிஎன்சி இந்த மாதிரி செப்பரேட்டாக அவங்களுடைய கேட்டகரிஸை ஓன் கேட்டகரிஸை செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி அவங்களுடைய ரிலீஜன், அதே மாதிரி ஐடென்டிஃபிகேஷன் ப்ரூஃப்ஸ் அதெல்லாம் வந்து நீங்கள் 1 by 1 ஃபில் பண்ணணும். இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் பர்சனல் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்றது கொடுக்கணும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்குள்ளே போகும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் அவங்க பிஎஸ்டிஎம் முடிச்சிருக்காங்களா, பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்களா, குவாலிஃபிகேஷன் என்னென்ன கல்வி தகுதி வச்சுருக்காங்க, எந்த போர்டில் முடித்தாங்க, எவ்வளவு பர்சன்டேஜ்ன்றதும் கேட்கல. ஆனால் வந்து எந்த ஆண்டு வந்து முடித்தாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இதை முடிச்சுட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தா கோவிட் டியூட்டி சர்டிஃபிகேட் வரும். அதை வந்து 1 by 1 எஸ் அப்படின்ற மாதிரி தான் கோவிட் சர்டிஃபிகேட்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க. அதை முடிச்சுட்டு அடுத்து வந்து ஃபோட்டோ சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா ஃபோட்டோ இதுக்குள்ளே போகும். அதுக்கப்புறம் ஃபோட்டோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துட்டிங்கன்னா சிக்னேச்சருக்குள்ளே போகும். சிக்னேச்சர் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அப்லோட் டாக்குமெண்ட் வரும். அப்லோட் டாக்குமெண்ட்ஸை வந்து 1 by 1 செலக்ட் பண்ணி சேவ் பண்ணி கண்டினியூ கொடுத்தீங்கன்னா ப்ரிவ்யூ பேஜ் வரும். இதை முடித்ததுக்கப்புறம் ப்ரிவ்யூ நீங்கள் வந்து ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு பேமெண்ட் செக்ஷனுக்குள்ளே போகலாம். பேமெண்ட் செக்ஷனில் வந்து நெட் பேங்கிங்கோ, டெபிட் கார்டோ, கிரெடிட் கார்டோ ஏதாவது ஒரு ஆன்லைன் மோடு யூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணலாம். பே பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதெல்லாம் தான் கொடுத்துருக்கிறது. லாஸ்ட்டாக டிக்ளரேஷனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்ளிகேஷனுக்குள்ளே போகலாம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த பேஜ் ஃபுல்லத்தையும் நீங்கள் வந்து ரீட் அவுட் பண்ணணும். அசிஸ்டன்ட் முன்னாடி நான் சொன்னது தான், ஆன்லைன் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷனில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் டெக்னிக்கல் குவரிஸ், அதாவது ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது பாதி ஸ்டேஜ்லேயே நின்றுடுச்சு, உங்களால் ஃபர்தராக அப்ளை பண்ண முடியல அப்படின்ற மாதிரி இருந்தாலோ, இல்லை உங்களுக்கு மெயில் வரல, ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஆனதற்கான மெயில் வரல, இல்லை ஓடிபி வரல, இந்த மாதிரியான பிரச்சனைகள் டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, குவரிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அதற்கான நம்பர் கொடுத்துருக்காங்க. அதுவே வந்து எலிஜிபிலிட்டி, இப்போ வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நான் பண்ணியிருக்கேன்,
ஆனால் வந்து ரெனியூவல் பண்ணாமல் இருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் அது என்னோடது ஆசை பண்ணுவாங்களா இல்லையா, இந்த மாதிரியான குவாலிஃபிகேஷன் குவரிஸ்க்கு தனியாக நம்பர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, ஒன்ஸ் இந்த டிக்ளரேஷன்ஸ் வந்து ஃபுல்லுத்தையும் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் இது வந்து கீழே அந்த லாகின்ல வந்து நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்த உடனே இந்த ஃபுல் ஹவு டு அப்ளை வரும். எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்றதுக்கு இந்த இடத்துல டிக்ளரேஷன் இருக்குல்ல, இதை வந்து டிக் பண்ணணும். சரிங்களா? இதை நீங்கள் டிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மாறிடும். இந்த மாதிரி மாறினதுக்கப்புறம் நீங்கள் வந்து கண்டினியூ அப்படின்றத கொடுக்கணும். சரிங்களா? நீங்கள் அதை கொடுக்கலன்னா கண்டினியூன்றது வராது. செக் பாக்ஸ் வந்து டிக் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூன்றது வரும். கண்டினியூ அப்படின்றத கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜ் வரும். சரிங்களா? இதுதான் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷனுடைய ஃபஸ்ட்டு பேசிக் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான பேஜ். இதில் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான் என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றது வந்து இங்கே ஆல்ரெடி டிஃபால்ட்டாக ஃபார்மசிஸ்ட் அப்படின்றது வந்துடும். சரிங்களா? உங்களுடைய பெயர் 10th மார்க் ஷீட்டில் உங்களுடைய சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நீங்கள் கொடுக்கணும். நேஷ்னாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்தியன் அப்படின்றது, எந்த நேஷ்னாலிட்டியும் மேக்ஸிமம் இந்தியன் அப்படின்றது கொடுத்துருக்கோங்க, இந்தியன் கேண்டிடேட்ஸ். அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ்மேனா அப்படின்றது கேட்டிருக்காங்க. நீங்கள் எக்ஸ் சர்வீஸ்மேனா அப்படின்றது தான் முக்கியம். ஃபாதரோட எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்படின்ற மாதிரி இருந்தால் அதெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருக்கணும், அவங்க மட்டும்தான் இதற்கு எலிஜிபிள். சரிங்களா? அதாவது எக்ஸ் சர்வீஸ்மேன் ரிசர்வேஷனுக்கு எலிஜிபிள். சரிங்களா? ஆர் யூ அண்ட் எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க. அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட் இஷ்யூ பண்ண சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க. அதே மாதிரி டிஃபரெண்ட்லி ஏபிள்டு, டேட் ஆஃப் பர்த், இந்த மாதிரி ஒன்று ஒன்றா கொடுக்கணும். சரிங்களா? இதில் இப்போ நீங்கள் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து எஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு வந்தால் உங்களுக்கு வந்து என்ன கம்யூனிட்டி அப்படின்றத வந்து நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து எஸ்சி எஸ்டி ஓசி இந்த மாதிரி அந்தந்த கேட்டகரிஸ் எல்லாமே இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு சப்காஸ்ட்டை வந்து நீங்கள் டைப் பண்ணணும். சரிங்களா? சப்காஸ்ட்டை டைப் பண்ணணும். உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் சப்காஸ்ட் இருக்கும், அதை நீங்கள் வந்து பார்த்து டைப் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு மேக்ஸிமம் தெரியும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோடைய அத்தாரிட்டி யார் வந்து கொடுத்துருக்காங்க, மோஸ்ட்லி வந்து தாசில்தார் இல்லைனா டெப்டி தாசில்தார் வந்து இஷ்யூ பண்ணியிருந்திருப்பாங்க. அவங்களுடைய டெப்டி தாசில்தாரா அப்படின்னு சொல்லிட்டு டெசிக்னேஷனை வந்து நீங்கள் வந்து இங்கே மென்ஷன் பண்ணணும். தாசில்தார் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணணும். உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோடைய நம்பர், அதே மாதிரி எங்கே இஷ்யூ பண்ணாங்க, இது வந்து நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மேலேயே வந்து என்ன பிளேஸ், எந்த டிஸ்ட்ரிக்ட் இல்லைனா எந்த தாலுக்கா அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கணும். சரிங்களா? டைப் பண்ணிட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் என்றைக்கு இஷ்யூ பண்ணாங்க அப்படின்றத நீங்கள் இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஒரு கேலண்டர் மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் வந்து இயர் இருக்கும், மந்த் இருக்கும், அதே மாதிரி டேட்ஸ் வந்து தனித்தனியாக இருக்கும். இயரை ஃபஸ்ட்டு கொடுக்கணும். இயரை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு ட்ராப் டவுன் ஆகும், கீழே வரும். அதில் வந்து எந்த இயர் அப்படின்றத செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இயரை செலக்ட் பண்ணிவிட்டு மந்த்தை செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது டேட்டை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல டேட்டு வந்துடும். சரிங்களா? இதை முடித்ததுக்கப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தும் சேம் அதே மாதிரி தான். இதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு கேலண்டர் மாதிரி ஓப்பன் ஆகும். அதை நீங்கள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை செலக்ட் பண்ணிக்கணும். இது சிம்பிளாக நீங்கள் யூஸ்வலாக அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி இதை நீங்கள் ஃபில் பண்ண உடனே அதே மாதிரி டிஃபரெண்ட்லி ஏபிள்டு கேண்டிடேட்ஸா எஸ்ஸா நோவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை நீங்கள் எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுங்க. எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து அதற்கான டீட்டெயில்ஸ் வந்து வரும், அதை நீங்கள் ஃபில் பண்ணணும். சரிங்களா? இங்கே டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் கொடுத்து, அதாவது 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அந்த டேட் ஆஃப் பர்த் தான் நீங்கள் கொடுக்கணும், முக்கியமானது. அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த் கொடுத்தது உடனே உங்களுக்கு எவ்வளோ வருடம், உங்களோட வயது, எத்தனை மாதம், எத்தனை நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சரிங்களா? இது வந்ததுக்கு அப்புறமேட்டு நீங்கள் கீழே உங்களுடைய மொபைல் நம்பர் மென்ஷன் பண்ணணும். மொபைல் நம்பர் மென்ஷன் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி அப்படின்றத கிளிக் பண்ணணும். கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல ரெட் கலரில் இந்த மாதிரி வந்துடும், ஓடிபி சென்ட் டு மொபைல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் நம்பர் இங்கே வந்துடும். எவ்வளோ டைமுக்குள்ளே நீங்கள் என்டர் பண்ணணும் அப்படின்றது இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக 2 நிமிஷத்துலேருந்து கம்மியாகி வந்துகிட்டே இருக்கும். அதற்குள்ளே நீங்கள் வந்த ஓடிபியை இதை என்டர் பண்ணணும். இன்கேஸ் உங்களுக்கு இந்த டைமுக்குள்ளே வரல அப்படின்ற மாதிரி தான் திரும்பியும் இந்த மாதிரி ஹைலைட் ஆகும். அதை நீங்கள் திரும்பியும் சென்ட் ஓடிபி அப்படின்றத மேலே இதிலே கிளிக் பண்ணிங்கன்னா திரும்பியும் 1 செகண்ட் வரும். அதை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை மொபைல் அப்படின்றத கொடுக்கணும். ஒன்ஸ் நீங்கள் வெரிஃபை மொபைல் கொடுத்துட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால், நீங்கள் ப்ராப்பராக கரெக்டாக வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த மாதிரி மொபைல் ஓடிபி வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்றது வரும். சரிங்களா? அப்படி வந்துருச்சுன்னா உங்கள் மொபைல் நம்பரை வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அடுத்தது உங்களுடைய இமெயில் ஐடியை டைப் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி அப்படின்றத டிக் பண்ணணும். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேம் அதே மாதிரி முன்னாடி நம்ம பண்ணோம் இல்லையா மொபைலுக்கு, அதே மாதிரி டைமிங் இதில் மொபைல் நம்பர் அதாவது மெயில் ஐடி வரும்,
இந்த மாதிரி டைமிங் வந்து கம்மியாகிட்டே வரும். அந்த மெயில் ஐடியில் வந்த ஓடிபியை நீங்கள் இதில் டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை இமெயில் அப்படின்றது கொடுக்கணும். கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்ஸ் அகெயின் வந்து இப்போது மொபைல் ஓடிபி சக்ஸஸ் ஆகிடுச்சு, இமெயில் ஓடிபி சக்ஸஸ் ஆகிடுச்சு. சரிங்களா? ஓகே, உங்களுக்கு இந்த ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் இப்போ தான் நம்ம பண்ணுறோம் இல்லையா, இதனுடைய யூசர் ஐடி வந்து ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டமே ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஆனால் பாஸ்வேர்ட் நம்ம செட் பண்ணிக்கலாம். சரிங்களா? பாஸ்வேர்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய இஷ்டத்துக்கு நீங்கள் வந்து பாஸ்வேர்டு வைக்கலாம். மினிமம் 8 கேரக்டர் இருக்கிற மாதிரியே வச்சுக்கணும். நீங்கள் வந்து ஆல்ஃபா நியூமெரிக்கல், அதாவது கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர் இதெல்லாம் கலந்து வர மாதிரி, அதே மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர் $, சிம்பிள் இந்த மாதிரி ஏதாவது கலந்து வர மாதிரி, நம்பர்ஸ் இதெல்லாம் கலந்து வர மாதிரி ஸ்ட்ராங்காக நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு வந்து இங்கே உங்களுடைய கன்வீனியன்ட்டுக்கு நீங்களே வச்சுக்கலாம். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்களே சும்மா இப்போ எம்ஆர்பி அப்படின்ற மாதிரி எம் கேபிட்டலில் போட்டுட்டு ஸ்மால் லெட்டர் R, B @ 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று மினிமம் 8 டிஜிட் 8 கேரக்டராவது இருக்கணும். அதே மாதிரி கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர், ஸ்பெஷல் கேரக்டர், நம்பர் எல்லாம் கலந்து வர மாதிரி நீங்கள் ஒன்று போட்டுக்கோங்க. உங்களுடைய இஷ்டத்துக்கு நீங்கள் ஒன்று போட்டுக்கலாம். அதை வந்து இங்கே டைப் பண்ணணும். சேம் இங்கே என்ன டைப் பண்ணுறீங்களோ அது அப்படியே இங்கே கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுக்கணும். கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லையா அப்படின்றது வரும். சரிங்களா? வெரி ஸ்ட்ராங் அப்படின்னா ஓகே, எல்லாம் கலந்து இருக்குன்னா கரெக்டாக வெரி ஸ்ட்ராங்குன்றது வரும். இது ஃபுல்லும் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே என்ன கேரக்டர் இருக்கோ அதை அப்படியே இங்கே டைப் பண்ணணும். சரிங்களா? இங்கே என்ன இருக்கோ 01715 அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை அப்படியே நான் டைப் பண்ணிவிட்டு அடுத்தது என்ன பண்ணணும், சப்மிட் அப்படின்றது கொடுக்கணும். உங்களுக்கு இங்கே என்ன இருக்கோ அந்த கேரக்டரை இங்கே நீங்கள் டைப் பண்ணணும். டைப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சைனப் கன்ஃபர்மேஷன் வரும். சரிங்களா? சைனப் கன்ஃபர்மேஷன்னா ஒன்றும் இல்லை, உங்களுக்குன்னு ஒரு யூசர் ஐடி க்ரியேட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? உங்களுடைய யூசர் ஐடி என்ன அப்படின்றது இந்த இடத்துல MRB PHA 2025 அப்படின்னு சொல்லிட்டு 000 போட்டு ஏதாவது ஒரு நம்பர் இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி நம்பர் இதான் வந்து உங்களுடைய யூசர் ஐடி. இந்த யூசர் ஐடியை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைனா ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க, இல்லைனா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஏன்னா ஃப்யூச்சரில் எல்லாத்துக்கும் இந்த யூசர் ஐடி தான் தேவைப்படும். சரிங்களா? இதுதான் வந்து யூசர் ஐடி. இந்த யூசர் ஐடி உங்களுக்கு மொபைலுக்கும் வரும். சரிங்களா? மொபைலுக்கும் வந்து யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வரும். இங்கே மொபைலில் மெயில் ஐடிக்கு வருது. சரிங்களா? இந்த இடத்துல ப்ளீஸ் கிளிக் ஹியர் டு லாகின் அப்படின்னு இருக்குல்ல, இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாகின் பேஜ் வரும். சரிங்களா? லாகின் பேஜ் இதுதான் லாகின் பேஜ். இந்த லாகின் பேஜை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆல்ரெடி யூசர் ஐடி உங்ககிட்ட இருக்குது, பாஸ்வேர்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க, அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து லாகின் பண்ணலாம். இன்கேஸ் யூசர் ஐடி மறந்துடுச்சு, இல்லைனா வந்து உங்களுக்கு மெயிலில் வரல, ஆனால் நீங்கள் வந்ததையும் நீங்கள் நோட் பண்ணலை அப்படின்ற மாதிரி தான் ஃபர்கட் ஐடி கொடுத்து நீங்கள் எடுத்துக்கலாம். பாஸ்வேர்டு மறந்துச்சுனாலும் எடுத்துக்கலாம். ஆனால் அந்த லெவலுக்குலாம் நீங்கள் போகிறதில்ல. ஏன்னா இப்போ தான் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, உடனே நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? மொபைலுக்கு ஓடிபி வரும்னு சொன்னேன் இல்லையா, இது மாதிரி வரும். டியர் அப்ளிகண்ட், ஓடிபி ஃபார் வேலிடேட்டிங் ஒரு மொபைல் நம்பர் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓடிபி வரும். உங்களுக்கு என்ன வந்திருக்கோ அந்த ஓடிபியை நீங்கள் வந்து என்டர் பண்ணணும். இது வந்து பேசிக் ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓடிபி வந்து வந்திருக்கும். மொபைலில் SMS வந்திருக்கும். இதை யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஒன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்களுடைய யூசர் ஐடியும் உங்களுடைய பாஸ்வேர்டு நீங்கள் க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டும் உங்களுக்கு வந்து மெயிலில் வந்திருக்கும். சரிங்களா? இதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு மொபைலுக்கும் வந்திருக்கும். சரிங்களா? அதாவது SMS மூலியமாகவும் வந்திருக்கு. சரிங்களா? யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நான் மொபைலுக்கு வந்த ஓடிபி சொன்னேன் இல்லையா, அதே சேம் ஓடிபி உங்களுக்கு இமெயில் வெரிஃபிகேஷன் வரும்பொழுது இமெயிலுக்கான ஓடிபி வந்து தனியாக வந்திருக்கும். அந்த ஓடிபியை நீங்கள் வந்து இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு MRB இமெயில் வெரிஃபிகேஷன் ஓடிபி அப்படின்னு சொல்லிட்டு மெயில் வந்திருக்கும். அதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இமெயில் ஓடிபி இருக்கும். அதை நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா ஓடிபியை வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு மெயிலும் வந்திருக்கு. இது வந்து யூசர் ரெஜிஸ்டர்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் வந்திருக்கும். இதை நீங்கள் நோட் டவுன் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும் அப்ளிகேஷன் அப்படின்றதையும் இதில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஓகே, இப்போ ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் இருக்கு இல்லையா, இந்த பேஜுக்குள்ளே நம்ம வந்துருத்தோம். அதாவது லாகின் பண்ணதுக்கப்புறம் இங்கே மேலேயே வந்து வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய யூசர் ஐடி நம்பர் இருக்கும். இதில் ஹோம் இருக்கும், டேஷ்போர்ட் இருக்கும், அப்ளிகேஷன் அப்படின்ட்டு இருக்கும். ஒன்ஸ் அகெயின் மறுபடியும் நீங்கள் வந்து ஹவு டு அப்ளை அப்படின்றது வந்து திரும்பியும் கொடுத்துருப்பாங்க. முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, சேம் இதை தான் வந்து ஒன்ஸ் அகெயின் கொடுத்துருப்பாங்க. எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்த்துட்டு ஆல்ரெடி நம்ம வந்து டீட்டெயிலாக சொல்லிட்டோம் இல்லையா, அதனால் கீழே வந்து இந்த இடத்துல டிக் மார்க் வந்து போட்டுட்டு கண்டினியூ அப்படின்றத கொடுக்கணும். சரிங்களா? ஆல்ரெடி டிக் ஆகிருக்கு அப்படின்றதுனால கண்டினியூ அப்படின்றத கொடுக்குறேன். சரிங்களா? கண்டினியூ கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும்.
இதுதான் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷனுக்குள்ளே இருக்க ஆன்லைன் அப்ளிகேஷனுடைய ஃபார்ம் அப்ளிகேஷன் பேஜு. இதில் உங்களுடைய யூசர் ஐடி இருக்கும், இங்கேயும் யூசர் ஐடி இருக்கும். அதே மாதிரி அப்ளிகேஷனை வந்து செப்பரேட் செக்ஷன்ஸாக பிரிச்சுருக்காங்கன்னு சொன்னேன். 7 செக்ஷனாக பிரிச்சுருக்காங்க. பர்சனல் டீட்டெயில், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், கோவிட் டியூட்டி சர்டிஃபிகேட், அப்லோட் ஃபோட்டோ, அப்லோட் சிக்னேச்சர், அப்லோட் டாக்குமெண்ட், அதுக்கப்புறம் ப்ரிவ்யூ. சரிங்களா? இதில் வந்து ஆல்ரெடி வந்து ஃபார்மசிஸ்ட் அப்படின்றது வந்து அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்றது டிஃபால்ட்டாக வந்துடுச்சு. உங்களுடைய பேர் நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்பொழுது கொடுத்தது, நேஷ்னாலிட்டி, உங்களுடைய ஸ்டேட்டஸ், அதாவது எக்ஸ் சர்வீஸ்மேனா, நோ, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கா, எஸ், என்ன கம்யூனிட்டி, சப்காஸ்ட்டு, யார் இஷ்யூ பண்ணாங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுடைய நம்பர் என்ன, பிளேஸ் ஆஃப் இஷ்யூவிங், சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ண டேட்டு, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கேண்டிடேட்டா, எஸ் ஆர் நோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலும் நீங்கள் ப்ரைமரி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்க இல்லையா முன்னாடி, அதில் ஃபில் பண்ணது ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்துடும். அதை நீங்கள் அப்படியே செக் பண்ண, அதை வந்து எடிட்டும் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்பொழுது கொடுத்த டீட்டெயில்ஸ் தான் இதில் வரும். சரிங்களா? ஓகே. அதே மாதிரி நீங்கள் கொடுத்த உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, உங்களுடைய ஏஜு, இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், இது எல்லாமே அதில் இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபாதர் அண்ட் மதர் நேமை கொடுக்க போகிறீங்களா, கார்டியன் நேமை கொடுக்க போகிறீங்களா அப்படின்னு ஆப்ஷன் கேட்கும். இதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபாதர் அண்ட் மதர் நேமை, அடுத்தது கார்டியன் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அந்த டீட்டெயில் வந்து இங்கே ஓப்பன் ஆகும். சரிங்களா? இன்னொன்று, மேரிடா இல்லையா அப்படின்றது கேட்டிருப்பாங்க. மேரிட் அப்படின்ற மாதிரி தான் மேரிட் அப்படின்றத கொடுக்கணும். நேட்டிவிட்டி செலக்ட் பண்ணணும். ஜெண்டர் முக்கியமாக வந்து இதெல்லாம் நீங்கள் வந்து கொடுக்க 1 by 1 வந்துடும். ஆனால் ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஜெண்டரை கிளிக் பண்ண உடனே ஃபீமேலாக மேலாக அப்படின்றது கேட்கும். இப்போ ஃபீமேல் அப்படின்றத கொடுத்தா நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து செலக்ட் பண்ணியிருக்கீங்க ஃபீமேல், அதை வந்து ஓகேவா அப்படின்னு கேட்கும். ஓகேனா ஓகேன்றதை கொடுக்கணும். சரிங்களா? ஏன்னா வந்து ஜெண்டரை கரெக்டாக ஃபில் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு பாப்அப் மெசேஜ் வரும். அதுதான் இது. நீங்கள் ஜெண்டர் ஃபீமேல் அப்படின்னு கொடுத்தாலும் சரி, மேல் அப்படின்றத மாதிரி கொடுத்தாலும் அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகேனா ஓகேன்னு கொடுங்க, இல்லைனா கேன்சல் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே. இப்போ ஃபாதர் அண்ட் மதர் அப்படின்னு கொடுத்தா ஃபாதருடைய நேமை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும். மதருடைய நேமை மென்ஷன் பண்ணணும். நீங்கள் மேரிடா இல்லையா, எஸ் ஆர் நோன்னு கேட்டிருக்காங்க இல்லையா, மேரிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஸ்பௌஸோடைய நேமு, அதாவது கணவர்னா கணவருடைய பெயர், அல்லது மனைவினா மனைவியோடைய பெயர் வந்து மென்ஷன் பண்ணணும். நேட்டிவிட்டி முன்னாடி நம்ம மேலே கொடுத்த நேட்டிவிட்டி வந்து இந்தியன் அப்படின்றதுக்கு கீழே வந்து தமிழ்நாடு எந்த டிஸ்ட்ரிக் அப்படின்றது வந்து இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணியிருப்பீங்க. செலக்ட் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக் அப்படின்றது வந்துடும். அதே மாதிரி ஜெண்டர் நான் சொன்ன மாதிரி தான், ஃபீமேல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து எஸ்ஸா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க ஃபீமேல் ஓகேவா அப்படின்னு கேட்டு எஸ்ன்னு கேட்கும். எஸ் அப்படின்றது கொடுத்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகிடும். ரிலீஜன் அதே மாதிரி கொடுக்கணும். கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக நீங்கள் ஆல்ரெடி கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில் கேட்டிருக்காங்க. அதை நீங்கள் ப்ராப்பராக வந்து கொடுக்கணும். எஸ்னால் எஸ் கொடுத்துட்டு எந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டாக ஸ்டேட் கவர்மெண்ட்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக என்ன டீட்டெயில் அட்டானமஸ் பாடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கணும். அதே மாதிரி ஐடி ப்ரூஃபை பொறுத்த வரைக்கும் இதில் 3 ஐடி ப்ரூஃப் தான் வந்து கேட்டிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடி, அடுத்தது உங்களுடைய பாஸ்போர்ட். ஓகேங்களா? ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ், இது 3 மட்டும்தான் ஆப்ஷன்லேயே இருக்குது. சரிங்களா? ஐடி ப்ரூஃபை பொறுத்த வரைக்கும் இந்த 3 தான். இந்த 3த்தில் ஏதாவது ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? ஏதாவது ஒன்று கொடுத்து அந்த ஐடி ப்ரூஃபோடைய நம்பர், இப்போ டிரைவிங் லைசன்ஸ்னால் டிரைவிங் லைசன்ஸ் டிஎல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓட்டர் ஐடினா ஓட்டர் ஐடி மேலேயே வந்து சிபிஎல் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் போட்டிருக்கும். அந்த நம்பர் போடணும். நீங்கள் என்ன டாக்குமெண்ட் பாஸ்போர்ட்டோடைய நம்பர், அந்த நம்பர் வந்து இதில் நீங்கள் டைப் பண்ணணும். சரிங்களா? இது மேண்டேட்ரி. அடுத்தது உங்களுடைய அட்ரஸ், ஸ்ட்ரீட் நம்பர், டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேமு, என்ன வில்லேஜ், என்ன தாலுக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொடுக்கணும். ஸ்டேட் வந்து தமிழ்நாடுன்னு கொடுத்துக்கோங்க, டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துக்கோங்க, வில்லேஜ், பின்கோடு. உங்களுடைய பெர்மனண்ட் அட்ரஸும் கரஸ்பாண்டிங் அட்ரஸ், அதாவது கம்யூனிகேஷன் அட்ரஸும் சேம் அப்படின்ற மாதிரி தான். இதை நீங்கள் வந்து டிக் பண்ணிங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே கீழே வந்துடும். இல்லை டிஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் செப்பரேட்டாக வந்து டைப்பு பண்ணணும். சரிங்களா? அடுத்தது மதர் டங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா தமிழ் வரும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? நான் சொன்ன மாதிரி தான் இந்த இடத்துல டிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கரஸ்பாண்டிங் அட்ரஸ் மறைஞ்சிரும். ஏன்னா மேலே இருக்கிறது தான் கீழேயும் வரும் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய மதர் டங்கு என்னவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்றத கொடுக்கணும். சரிங்களா? ஓகே. சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா
உங்களுக்கு ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய பர்சனல் டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, அதனால தான் க்ரீனாக மாறிடுச்சு. செகண்ட் இருக்கக்கூடிய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஓப்பன் ஆகிருக்கு. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ரைட் ஃப்ரம் 10th கொடுக்கணும். சரிங்களா, எந்த போர்டில் படித்தீங்க, எந்த மாதம் எந்த வருடம் வந்து நீங்கள் பாஸ் பண்ணீங்க, மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழ் வழியில் படித்தீங்களா அல்லது இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தீங்களா, என்ன மீடியத்தில் படித்தீங்க, அதே மாதிரி தமிழை ஒரு லாங்குவேஜாக படிச்சிருக்கீங்களா இல்லையா அப்படின்றது கேட்டிருக்காங்க. இல்லை நீங்கள் இதை ஃபுல்லுத்தையும் டைப் பண்ணிட்டீங்க ஆனால் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் ரீசெட் ஃபீல்டு கொடுத்தீங்கன்னா எல்லாமே போயிடும். திரும்பியும் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஆனால் எல்லாம் கரெக்டாக கொடுத்துட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் அடுத்ததுக்கு இங்கே 12th நீங்கள் வந்து ஃபில் பண்ணலாம். சரிங்களா, ஓகேங்களா. ரீசெட் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாத்தையும் அழிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. அதே மாதிரி 12th பொறுத்த வரைக்கும் சேம் தான். எந்த போர்டு எந்த வருடம் நீங்கள் பாஸ் பண்ணீங்க, மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், தமிழ் ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருக்கீங்களா அப்படின்ட்டு சேம் இது தான். 10th என்ன கேட்டிருக்காங்களோ அதே தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு யூஜி உங்களுடைய டிகிரியாக இருக்கட்டும், டிப்ளமோவாக இருக்கட்டும், நீங்கள் வந்து என்ன அண்டர் கிராஜுவேட் முடிச்சிருக்கீங்க, டிகிரினா டிகிரி, ஓகேங்களா. உங்களுடைய இதில் வந்து 3 ஆப்ஷன் இருக்கும். இதில் அண்டர் கிராஜுவேட் தான் கொடுத்துருக்காங்க, டிப்ளமோ, டிகிரி, ஃபார்ம் டி, இந்த மாதிரி 3 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் முடிச்சு வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் அதை நீங்கள் கொடுக்கணும். இன்கேஸ் சில பேர் வந்து டிப்ளமோ முடிச்சிருப்பீங்க, அதுக்கப்புறம் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருப்பீங்க, டிஃபார்ம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபார்ம் டி முடிச்சிருப்பீங்க, ஓகேங்களா. டிஃபார்ம் முடிச்சுட்டு ஃபார்ம் டி முடிக்கிறவங்களும் இருக்காங்க, டிஃபார்ம் முடிச்சுட்டு பிஃபார்ம் முடிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிஃபார்ம் கொடுக்கலாம். சரிங்களா, ஓகேங்களா. எம்ஃபார்ம் முடிச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அந்த கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து மினிமம் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பிஃபார்ம் மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பிஜி அதாவது எம்ஃபார்மை மென்ஷன் பண்ணணும். சரிங்களா, எம்ஃபார்மான குவாலிஃபிகேஷனில் இல்லை, ஆனால் நீங்கள் வந்து முடிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அந்த டீட்டெயில்ஸை கொடுக்கறதுக்கு நீங்கள் இங்கே வந்து கொடுக்கலாம். அதுலேயே சில பேர் பிஜி டிப்ளமோ கோர்ஸ்லாம் முடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்க வந்து எஸ்ன்னு கொடுக்குற மாதிரி இருந்தால் பிஜி டிப்ளமோ கோர்ஸு செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுத்துருக்கிறது வந்து பிஜி போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ, அதாவது யூஜி முடிச்சுட்டு பிஜி பண்ணுறவங்க நார்மல் டிப்ளமோ கேண்டிடேட்ஸ், அதாவது டிஃபார்ம் கேண்டிடேட்ஸ் இங்கே கொடுக்க தேவையில்லை. இங்கேயே வந்து ஆப்ஷன் இருக்கும், அங்கே கொடுத்தா போதும். சரிங்களா, இது வந்து இந்த டிப்ளமோவையும் இதில் இருக்கிற டிப்ளமோவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை. இது வந்து போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ, ஓகேங்களா, அதாவது டிகிரி முடிச்சுட்டு ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறது. சரிங்களா, அது இங்கே வந்து இருக்கக்கூடியது தான் வந்து டிப்ளமோ இன் ஃபார்மசி, டிஃபார்ம் இருக்கும், பிஃபார்ம் இருக்கும், ஃபார்ம் டி இருக்கும். இது இந்த 3 ஆப்ஷனும் இந்த இடத்துல இருக்கும். சரிங்களா, அதை நீங்கள் கொடுத்துக்கணும். எது ஹையரோ, அதாவது டிஃபார்ம் முடிச்சுட்டு பிஃபார்ம் பண்ணியிருக்கீங்கன்னா பிஃபார்மை மென்ஷன் பண்ணுங்கள் மேலே, இல்லை பிஃபார்மோ அல்லது டிஃபார்மோ முடிச்சுட்டு ஃபார்ம் டீம் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த ஹையஸ்ட் இந்த 3த்தில் எது உங்களுடைய ஹையஸ்ட் டிகிரியோ அதை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணலாம். மினிமம் டிஃபார்ம் இருந்தாலே அதுவே போதுமானது. சரிங்களா, எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கீங்க, எந்த ஆண்டு எந்த வருடம் வந்து முடிச்சிருக்கீங்க, அதே மாதிரி ரெகக்னைசேஷன் யூனிவர்சிட்டி வந்து அங்கீகாரம் பெற்ற யூனிவர்சிட்டியா அப்படின்றத கேட்டிருக்காங்க. யூனிவர்சிட்டிகிட்ட ரெகக்னைஸ்டு கோர்ஸா அப்படின்றத கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுத்துருங்க, மேக்ஸிமம் எஸ் கொடுத்துட்டு தான். ஏன்னா உங்களுடைய மேக்ஸிமம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலே உங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ரெகக்னைஸ்டு இன்ஸ்டியூட்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஃபார்மசி கவுன்சிலில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க. சரிங்களா, அதே மாதிரி மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன மீடியத்தில் படிச்சிங்க, இங்கிலீஷாக தமிழா என்னன்னு சொல்லிட்டு அதை நீங்கள் கொடுக்கணும். அதே மாதிரி ரெஜிஸ்டர்டு ப்ராக்டிஷனரா அப்படின்றதையும் அதையும் கொடுக்கணும். சரிங்களா, இதில் இன்னொரு முக்கியமான ஒரு இது வந்து டீட்டெயில்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வரும். சரிங்களா, அதாவது நீங்கள் டேட் ஆஃப் பர்த்து கொடுத்ததோ இல்லை டேட்லாம் மென்ஷன் பண்ணுறீங்களே அது வந்து கேலண்டர் மாதிரி இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணும் பொழுது மந்த்து தனியாக, இயர் தனியாக, டேட்டு தனியாக வந்திருக்கும். ஆனால் இந்த இடத்துல மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங் மட்டும்தான் இருக்கும். அதில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த இடத்த கிளிக் பண்ணிங்கன்னா இயர் வரும், எந்தெந்த ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு இயர்ஸ் எல்லாமே வரும். அதில் இயரை வந்து எந்த இயர் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ மார்ச் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் மார்ச்லேருந்து இந்த பக்கம் இந்த சைடு இது பண்ணிங்கன்னா ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை அப்படின்னு சொல்லிட்டு வரும். இல்லை இந்த பக்கம் கொடுக்கணும் அப்படின்னு இதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஜான்வரி, பிப்ரவரி இதெல்லாம் வரும். சரிங்களா, இப்படி தான் வந்து இதில் செலக்ட் பண்ணணும். இதில் நீங்கள் ட்ராப் டவுன் இதில் வராது, இதில் ட்ராப் டவுன் வரும். சரிங்களா, இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இதை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டன் அப்படின்றது இருக்கும். இதை நீங்கள் கொடுக்கணும். கொடுத்தா மட்டும்தான் இந்த மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங் வந்து இங்கே வரும். சரிங்களா, ஓகே.
இது மாதிரி தான் வந்து மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங் கொடுக்கணும். எல்லாம் கரெக்டாக கொடுத்துட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து அடுத்தடுத்தது வந்து டீட்டெயில்ஸ், அதாவது பிஜி முடிச்சிருக்கீங்களா, பிஜி டிப்ளமோ முடிச்சிருக்கீங்களா அப்படின்றத கொடுக்கலாம். பிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் நோ அப்படின்ற மாதிரி இருந்தால் நோ வந்துடும். ஏன்னா ஏதாவது ஒன்றுத்தில் வந்து மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இங்கிலீஷ் அப்படின்றத கொடுத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இது வந்து நோ அப்படின்றது வந்துடும். சரிங்களா? ஓகே. அதே மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர்டு ப்ராக்டிஷனரா அப்படின்றத கேட்டிருக்காங்க இல்லையா, எஸ் அப்படின்றத கொடுக்கணும். கொடுத்துட்டு டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுக்கணும். சரிங்களா? ரெஜிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக கொடுக்கணும். கொடுத்துட்டு அதே மாதிரி உங்களுடைய ஃபார்மசி கவுன்சிலருடைய நம்பர். இந்த இடத்துல ரெஜிஸ்ட்ரேஷன் கார்டு டைப்பை பொறுத்த வரைக்கும் பர்மனண்ட் கார்டு அப்படின்றது இருக்கும், இல்லைனா ரெனியூவல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். 2 ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து பர்மனண்ட் கார்டு, ரெனியூவல். பர்மனண்ட் கார்டை பொறுத்த வரைக்கும் ஒரே இது, அதை வந்து லாங் டேர்முக்கு ரெனியூவல் பண்ணாமல் வச்சுக்கிறது. அதாவது ஃபஸ்ட்டு டைம் கொடுத்துருக்கீங்க இல்லையா, ஃபஸ்ட்டு டைம் இஷ்யூ பண்ணியிருக்காங்க, இப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, அது வந்து பர்மனண்ட் கார்டு. சரிங்களா? அதே மாதிரி சில ஓல்டு இதில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷனில் வந்து கார்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் வந்து பர்மனண்ட் கார்டு. ரெனியூவலை பொறுத்த வரைக்கும் ஒரு தடவையாவது நீங்கள் ரெனியூவல் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் இந்த இடத்துல ரெனியூவலை தான் செலக்ட் பண்ணணும். சரிங்களா? இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இஷ்யூ பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு வேலிடிட்டி இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் பர்மனண்ட் கார்டு அப்படின்றத கொடுத்துக்கலாம். ஆல்ரெடி ஒரு தடவை ரெனியூ பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலே ரெனியூவல் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ரெனியூவல் கார்டு அப்படின்றத செலக்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வேலிடிட்டி வந்து அப் டு அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஆண்டு எந்த நாள் வரைக்கும் உங்களுக்கு வந்து வேலிடிட்டி இருக்குது அப்படின்றது உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் தெரியும். அதை நீங்கள் அதை வந்து கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும். சரிங்களா? தமிழ்நாடு ஃபார்மசி கவுன்சிலோடைய ஃபார்மசிஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து உங்களுடைய ஃபோட்டோ வந்து இருக்கும், சர்டிஃபிகேட்டுடைய நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இதுதான் உங்களுடைய சர்டிஃபிகேட் நம்பர். என்றைக்கு இஷ்யூ பண்ணியிருக்காங்க அப்படின்றது இதில் இருக்கும். உங்களுடைய பேர், அதே மாதிரி உங்களுடைய ஃபாதர் நேம் இதில் இருக்கும். டேட் ஆஃப் பர்த் வந்து வேர்டிங்ஸ்லேயும் அதுலேயும் இருக்கும். என்ன குவாலிஃபைடு, அதாவது டி ஃபார்மா, பி ஃபார்மா, ஃபார்ம் டி அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்றது இருக்கும். உங்களுடைய சைன் இருக்கும். சரிங்களா? இதுதான் வந்து ஃபார்மசி ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட். இதில் சர்டிஃபிகேட் நம்பரும் என்னைக்கு டேட் அப்படின்றது இருக்கும். கார்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. இல்லை ரெனியூவல் பண்ணியிருக்கீங்கனாலே அந்த ரெனியூவல்லையும் வந்து அப் டு அப்படின்னு சொல்லிட்டு வேலிடிட்டி கொடுத்துருப்பாங்க, இல்லைனா ரெனியூ பியாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அப் டு கொடுத்துருந்தாங்கனாலே அந்த டேட்டு எது வரைக்கும் அப்படின்றது கொடுத்துருக்காங்களோ அந்த டேட்டு தான் வந்து ரெனியூவல் டேட்டு. அந்த டேட்டை தான் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும். சரிங்களா? முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இதெல்லாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் எஸ் கொடுக்கலாம், இல்லைனா நோ கொடுத்துட்டு இது ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக நோ வந்துடுச்சு. சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்றத கொடுக்கணும். சரிங்களா? சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் சேவ் ஆகிடுச்சு. பர்சனல் டீட்டெயில்ஸ், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ரெண்டுமே வந்து க்ரீனாக மாறிடுச்சு. அடுத்தது கோவிட் டியூட்டி சர்டிஃபிகேட். நீங்கள் வந்து கோவிட் பீரியடில் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்றத கேட்டிருப்பாங்க. எஸ்னால் எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுங்க. எஸ் கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து எந்த இன்ஸ்டியூட்டில், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையா, முனிசிபாலிட்டியா, கார்ப்பரேஷன்லையா, லோக்கல் பாடிலையா, இல்லை வந்து எந்த இடத்துல ஒர்க் பண்ணீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணணும். எந்த மீடியம் ஆஃப் மெடிக்கல் இன்ஸ்டியூஷனில் ஒர்க் பண்ணீங்க அப்படின்றது டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். எந்த டிஸ்ட்ரிக்கு, அந்த இன்ஸ்டியூட்டோட அட்ரஸ்ஸு, எந்த பீரியட்லேருந்து எந்த பீரியட் வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணீங்க, அதில் கோவிட் சர்வீஸ் டியூரேஷன் எவ்வளவு, அதே மாதிரி சர்டிஃபிகேட் வந்து சைன் பண்ணது யார், கவுண்டர் சைன் பண்ணது யார். இதை வந்து நம்ம ப்ரீவியஸாக நேற்று நோட்டிஃபிகேஷன் பார்க்கும்போதே சொன்னோம், யாருக்கிட்ட இந்த சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும், யார் கவுண்டர் சைன் பண்ணியிருக்கணும் அப்படின்றதையும் நம்ம வந்து அதில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அந்த ஆஃபீஸர் அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் வந்து சைனும் சரி கவுண்டர் சைனும் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் வந்து எலிஜிபிள். அப்போ மட்டும்தான் உங்களுக்கு வந்து இன்சென்டிவ் மார்க்ஸ் கொடுப்பாங்க. சரிங்களா? ஒரு 2-3 இடத்துல ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் இதில் 1 கொடுத்துட்டு அடுத்தது ஆடுன்னு கொடுத்துட்டிங்கன்னா இதே மாதிரி இன்னொன்று ஓப்பன் ஆகும், அடுத்ததும் வரும். சரிங்களா? இது மாதிரி ஆட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக வந்து எவ்வளோ வருடம், எவ்வளோ மாதம், எவ்வளோ நாட்கள் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்றது இதில் கால்குலேட் பண்ணி வந்துடும். சரிங்களா? ஓகே. இதுதான் வந்து கோவிட் டியூட்டி சர்டிஃபிகேட். இதையும் நீங்கள் வந்து கொடுத்ததுக்கப்புறம் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. இல்லை அப்படின்ற மாதிரி தான் நோ கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அடுத்தது 3 இது முடிஞ்சிச்சு. அடுத்தது ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறது. இதில் யூசர் ஐடி, உங்களுடைய ஜெண்டர், உங்களுடைய நேமு, டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதே மாதிரி இதில் ஃபோட்டோவை எப்படி அப்லோட் பண்ணணும்னா சூஸ் ஃபைல் அப்படின்றத செலக்ட் பண்ணணும். கொடுத்தீங்கன்னா உங்களுடைய கம்ப்யூட்டரோ இல்லை நீங்கள் வந்து மொபைலில் ஓப்பன் ஆகும். எந்த இடத்துல வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல அதோட பேர் வரும். வந்ததுக்கப்புறம் அப்லோட் அப்படின்றத கொடுக்கணும். சரிங்களா? கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு
அப்லோட் ஆகும். சரிங்களா? அப்லோட் ஆகிட்டு உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஃபோட்டோ வந்துடும். ஃபோட்டோ வந்ததுக்கு அப்புறமேட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்றது கொடுக்கணும். சரிங்களா? ஃபோட்டோவை பொறுத்த வரைக்கும் மினிமம் 20 கேபிலேருந்து மேக்ஸிமம் 60 கேபிக்குள்ளே இருக்கணும். ஜேபிஇஜி, பிஎன்ஜி இந்த ஃபார்மேட்டுக்குள்ளே இருக்கணும். சரிங்களா? 6 மாதத்துக்குள்ளே எடுத்த ரீசெண்ட் ஃபோட்டோவாக இருக்கணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்லேயோ இல்லை லைட் கலர்லேயோ இருக்குன்னா ஓகே தான். சரிங்களா? இது முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சிக்னேச்சர் சேம் இது தான். இதில் சூஸ் ஃபைல் இருக்கும். அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைல் எங்கே இருக்கோ அந்த ஃபைலை போய் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணி வந்ததுக்கப்புறம் இங்கே வந்துடும். அப்லோட் அப்படின்றத கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோ அப்லோட் ஆகிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு வந்து சைன் வரும். சைனை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ நீங்கள் சிம்பிளாக வந்து எப்பயும் போல் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் சைனை பொறுத்த வரைக்கும் சைனும் இருக்கணும், கீழே வந்து நேம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு உங்களுடைய பேரும் இருக்கணும். சரிங்களா? இதுதான் வந்து சைன் வந்து அப்லோட் பண்ணுறதற்கான இன்ஸ்ட்ரக்ஷன். இதே மாதிரி தான் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். இதை மாதிரி சேவ் பண்ணிட்டு தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும். சரிங்களா? ஓகே, இது வந்து டைப் பண்ணியிருக்கணும், போல்டு லெட்டரில் டைப் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? மாடல் சிக்னேச்சர் வித் நேம் இன் பிளாக் லெட்டர்ஸில். சரிங்களா? ஓகே, இதை வந்து அப்லோட் பண்ணதுக்கப்புறம் மேலே வந்து இந்த மாதிரி இங்கே சாம்பிள் இருக்கு இல்லையா, நேம் அப்படின்னு போட்டு அவங்களுடைய பேர் இந்த இதில் டைப் பண்ணியிருக்கு. இது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். செப்பரேட்டாக ஷார்ட் வீடியோ மாதிரி சின்னதாக நான் போடுறேன். இதில் சைன் வந்து அப்லோட் ஆனதுக்கப்புறம் சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்றது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்ததும் க்ரீனாக மாறிடும். சரிங்களா? இங்கே நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், இது எல்லாமே க்ரீனாக மாறிடுச்சு சிக்னேச்சர் வரைக்கும். இப்போ டாக்குமெண்ட் அப்லோட் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணும் பொழுது முக்கியமான கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்டிஷன். நீங்கள் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு வந்து அப்லோட் ஆகாமல் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபைலோடைய நேமில் ஸ்பேஸ் இருக்கக்கூடியது. சரிங்களா? ஃபைல் நேமை பொறுத்த வரைக்கும் இப்போது எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்குது. ஸ்பேஸ் போட்டு சர்டிஃபிகேட் அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த ஃபைலு அது எவ்வளோ சைஸாக இருந்தாலும் கரெக்டான லிமிட்டில் இருந்தாலும் சரி அப்லோட் ஆகாது. ஏன்னா இந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, ஸ்பேஸ் இருந்தால் அப்லோட் ஆகாது. அண்டர்ஸ்கோர் மாதிரியோ இல்லை வந்து டாட் வச்சோ இந்த மாதிரி வேறு ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் போடலாம். இல்லைனா நீங்கள் கண்டினியூஸாகவும் டைப் பண்ணி நீங்கள் வந்து அந்த ஃபைல் நேம் வச்சுருக்கலாம். இல்லை கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக, இல்லை எஸ்எஸ்எல்சி அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக நீங்கள் வந்து போட்டு கூட நீங்கள் பண்ணலாம். முக்கியமாக வந்து இந்த பர்சன்டேஜ், ஆஸ்ட்ரிச்சு, அண்டு, ப்ளஸ்ஸு, டாலர் சிம்பிள், ப்ளஸ்ஸு, ஈக்குவல் டு, ப்ராக்கெட்ஸு, இந்த மாதிரியான எந்த விதமான கொஷின் மார்க்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது ஃபைல் நேமில். சரிங்களா? ஓகே, இப்போ நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண போகிறீங்க அப்படின்ற தான் அப்லோட் அப்படின்றத செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த பாப்அப் மெசேஜில் சூஸ் ஃபைல் அப்படின்றது இருக்கும். ஃபைலை பொறுத்த வரைக்கும் 60 கேபிலேருந்து 5 MB வரைக்கும் இருக்கலாம். பிடிஎஃப் ஃபைல் மட்டும்தான் அப்லோட் பண்ணணும். சரிங்களா? பிடிஎஃப் ஃபைலை இதில் வந்து சூஸ் பண்ணதுக்கப்புறம் ஐ கன்ஃபார்ம் தட் த ஃபைல் செலக்டட் பை மீ இஸ் கரெக்ட் அப்படின்றத கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு அப்லோடு அப்படின்றத கொடுக்கணும். நீங்கள் கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து இந்த அப்லோடுன்றதே உங்களுக்கு எனேபிள் ஆகும். இந்த இடத்துலையே நீங்கள் வந்து சூஸ் பண்ண உடனே உங்களுக்கு வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்துருக்கு இல்லையா, அது வந்து செக் பண்ணிக்கலாம். அப்லோட் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்லோட் ஆகும். ஒன்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்லோட் ஆகிடுச்சுன்னா இங்கே நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஹைஃபன் போட்டிருக்கிறேன். ஹைஃபன் போட்டால் தான் உங்களுக்கு வந்து அப்லோட் ஆகும். ஹைஃபனோ இல்லை வேறு ஏதாவது போடலாம். ஸ்பேஸ் போட்டால் அப்லோட் ஆகாது. ஒன்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்லோட் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி க்ரீன் கலரில் டிக்கு போட்டு வந்துடும். எடிட் அப்படின்றது வரும். சரிங்களா? இந்த மாதிரி 1 by 1 எல்லா சர்டிஃபிகேட்ஸையும் நீங்கள் அப்லோட் பண்ண உங்களுக்கு வந்து இந்த மாதிரி க்ரீன் கலரில் வந்துடும். இது வந்து பிடிஎஃப்பில் மட்டும்தான் அப்லோட் பண்ண முடியும். ஒன்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி எடிட்னு இருக்கும். நீங்கள் இதை எதுவும் டச் பண்ண தேவையில்லை. இன்கேஸ் நீங்கள் மாற்றணும் அப்படின்ற மாதிரி தான் எடிட் ஆப்ஷனை கொடுத்து எடிட் பண்ணிக்கலாம். கரெக்டாக அப்லோட் பண்ணதுக்கப்புறம் சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்றத கிளிக் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி வந்து பேஜ் ஓப்பன் ஆகும். இது வந்து ப்ரிவ்யூ பேஜ். சரிங்களா? இது வரைக்கும் நீங்கள் அப்லோட் டாக்குமெண்ட் வரைக்கும் பண்ணிட்டோம். ப்ரிவ்யூ பேஜ். இந்த ப்ரிவ்யூ பேஜில் நீங்கள் ஃபுல்லாக அப்ளிகேஷனை ஒரு தடவை ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? உங்களுடைய ஃபோட்டோ இருக்கும், அதை எடிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் எடிட் ஃபோட்டோன்னு கொடுத்தீங்கன்னா எடிட் பண்ணிக்கலாம். உங்களுடைய நேமு, அதே மாதிரி உங்களுடைய டீட்டெயில்ஸ் என்னென்னலாம் கொடுத்தீங்களோ, கம்யூனிட்டி டீட்டெயில்ஸு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பரு, எல்லா டீட்டெயில்ஸும் 1 by 1 ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்தையும் நீங்கள் ஒரு தடவை கோ த்ரூ பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? இதை ஃபுல்லும் கொடுத்துட்டு கீழே வந்து நீங்கள் டிக்ளரேஷன் வந்து ஐ அக்செப்ட் ஆல் த அபோவ் டிக்ளரேஷன் அப்படின்றது இருக்கும். அதை நீங்கள் டிக் பண்ணணும். இதற்கு முன்னாடி ஒரு முக்கியமானது ஒன்று இருக்குது. சரிங்களா? இதை நீங்கள் பண்ணால் தான் உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து வெரிஃபை ஆகும், கன்ஃபார்ம் ஆகும். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெரிஃபை டாக்குமெண்ட்ஸ். நீங்கள் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணணும். இதை பண்ணால் தான் உங்களுக்கு வந்து சப்மிட் ஃபார்ம் வரும். சரிங்களா? எப்படி வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கு இல்லையா,
அப்போது ஃபஸ்ட் எடுத்தோடனே கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பக்கத்தில் நேராக இருக்கிற வெரிஃபை டாக்குமெண்ட்டை டிக் பண்ணணும். நீங்கள் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இந்த வெரிஃபை டாக்குமெண்ட்டில் நீங்கள் இந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். நீங்கள் என்ன டாக்குமெண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி உள்ளே வரும், ஓப்பன் ஆகும். அதை ஒரு தடவை பார்த்துட்டு கரெக்டாக இருக்குது, கரெக்டாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஏறி இருக்குது, அப்லோட் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இந்த டிக் மார்க்கை டிக் பண்ணிவிட்டு சேவ் அப்படின்றத கொடுக்கணும். சரிங்களா? சேவ் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகிடுச்சின்னு அர்த்தம். சரிங்களா? இங்கே வெரிஃபைட் டாக்குமெண்ட் அப்படின்ற இருந்தது கன்ஃபார்ம்டுன்னு மாறும். இதே மாதிரி ஒவ்வொன்றா எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணணும். எல்லாத்தையும் நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா கடைசியாக எல்லாமே கன்ஃபார்ம்டுன்னு வரும். கன்ஃபார்ம்டு முடித்ததுக்கு அப்புறமேட்டு நீங்கள் வந்து கீழே இருக்கக்கூடிய செக் பாக்ஸ், அதாவது டிக்ளரேஷனை வந்து டிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கீழே வந்து நீங்கள் சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்றது இருக்கும். கண்டினியூ பண்ணுங்கள். கண்டினியூ பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஒரு டிக்ளரேஷன் வரும். அதாவது நான் கொடுத்துருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது, எந்த மிஸ்டேக்ஸும் இல்லை, நான் பேமெண்ட் பேஜுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது இருக்கும். அந்த அக்செப்ட் இந்த இதை டிக்கையும் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சேவ்ன்றது எனேபிள் ஆகும். இப்போ நான் டிக் பண்ணாமல் இருக்கிறதுனால சப்மிட்ன்றது வரல. டிக் பண்ண உடனே சப்மிட்ன்றது வரும். இப்போ நீங்கள் சப்மிட்டை வந்து கிளிக் பண்ணணும். சரிங்களா? எங்கெல்லாம் செக் பாக்ஸ் இருக்கோ அதை செக் பாக்ஸை டிக் பண்ணாதான் உங்களால் அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். சரிங்களா? ஓகே, ஒன்ஸ் நீங்கள் வந்து டிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஆன்லைன் பேமெண்ட்டு எவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் பே பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து இதில் இருக்கும். எவ்வளோ அமௌண்ட்டுன்றது இருக்கும். ஆன்லைனில் மட்டும்தான் பே பண்ண முடியும் அப்படின்றதுனால ஆன்லைன் இருக்கும். ப்ரொசீட் டு பேமெண்ட் அப்படின்னு இருக்கும். ப்ரொசீட் டு பேமெண்ட்டை கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபோன்பேவா, ஜிபேவா, அல்லது நெட் பேங்கிங்கா, இல்லை டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் வந்து கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து ஓடிபி கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும். ஓடிபியை நீங்கள் வந்து அதில் ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட்டு வந்து பேங்க்லேருந்து எடுத்துப்பாங்க. இன்கேஸ் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் கொஞ்ச நேரம் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது பேமெண்ட் பண்ணதை ஸ்டேட்டஸை செக் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் டைமிங், அதாவது 9 நிமிஷம் டைமிங் இருக்கும். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும். இன்கேஸ் ஒன்ஸ் உடனே ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி இருந்தால் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக போயிடும். எனக்கு இந்த பேஜ் வந்துருச்சு. சரிங்களா? ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் பேஜ் வந்துச்சு. சரிங்களா? அதுவே வந்து இந்த பேமெண்ட் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி இருந்தால் உங்களுக்கு வந்து அடுத்த ப்ரொசீட் பண்ணுறதுக்கு ஒரு 40 நிமிஷம் கழிச்சு தான் நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ண முடியும். இந்த பேமெண்ட் ஸ்டேஜுக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க, ஆனால் பேமெண்ட்டை வந்து செக் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி இருந்தால் அந்த டைமில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டேஷ்போர்ட் மாறி இருக்கும். சரிங்களா? ஹோம் இருக்கும், டேஷ்போர்ட் இருக்கும், வியூ இருக்கும், பேமெண்ட் இருக்கும். அந்த மாதிரி டைமில் வந்து உங்களுக்கு பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்கும். சரிங்களா? உங்களுக்கு பேமெண்ட் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்றத டேஷ்போர்டில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். பேமெண்ட் மோட் அப்படின்றது அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸு, அப்ளிகேஷன் பிரிண்ட்டு, பேமெண்ட் ரெசிப்ட் எதுவுமே வராது. நோ ரெக்கார்ட் ஃபவுண்ட் அப்படின்றது இருக்கும். சரிங்களா? அப்படின்னா நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணலைன்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜ் வந்து பேமெண்ட் பண்ணாமல் இருக்கும்போது இருக்கக்கூடிய ஸ்டேஜ். ஒன்ஸ் அந்த டைம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து இது ஆட்டோமேட்டிக்காக பேமெண்ட்டுக்கு போகும். அப்படி இல்லை, நீங்கள் அதுக்குள்ளே செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த டேஷ்போர்டுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மாறி இருக்கும். சரிங்களா? முன்னாடி வந்து பேமெண்ட் வந்து நோ ரெக்கார்ட்ஸ்னு வந்துச்சு இல்லையா? இப்போ நீங்கள் வந்து ஆன்லைனில் பே பண்ணியிருக்கீங்க, பேமெண்ட் பெண்டிங்ன்றது வரும். சரிங்களா? இது வந்து டேஷ்போர்டில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த டைம்லாம் முடிஞ்சு சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு மாறி இருக்கும். சரிங்களா? தேங்க்யூ, யுவர் பேமெண்ட் ஹேஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி ப்ரொசீடட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராசஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். இது வந்து உங்களுக்கு அதாவது நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இது வந்து பேமெண்ட்டோடைய மெசேஜ். இந்த இடத்துல கோ டு டேஷ்போர்டு அப்படின்றது இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். சரிங்களா? அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டேஷ்போர்டு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல ஆன்லைன் பேமெண்ட் அப்ரூவ்டு அப்படின்றதும் இருக்கும். அப்போனா உங்களுடைய பேமெண்ட் சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் ஆகும். அதே மாதிரி ரிசிப்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா ரிசிப்ட்டு டவுன்லோட் ஆகும். சரிங்களா? இதுதான் வந்து கம்ப்ளீட்டாக பண்ணது. உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு, ரிசிப்ட்டும் டவுன்லோட் ஆகிடுச்சு. நீங்கள் லாக் அவுட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா லாக் அவுட் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பாஸ்வேர்டு அப்படின்றதும் இருக்கும். பாஸ்வேர்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒன்ஸ் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் யூ ஹவ் பெய்டு MRB application fees for the post of pharmacist. Your application is submitted. You can download your application form by logging in MRB online registration portal from application dashboard menu அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து மெயில் உங்களுக்கு வந்திருக்கும். சரிங்களா? அப்போனா உங்களுக்கு அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். சரிங்களா?
பேமெண்ட் ரெசிப்ட் டவுன்லோட் பண்ண இல்லையா, அது இப்படி தான் இருக்கும். இதை நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கலாம், சேஃபாக வச்சுக்கலாம், அல்லது நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? ஏன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதற்கான ப்ரூஃப் இது தான். இது வந்து உங்களுடைய யூசர் ஐடி இருக்கும். இதில் வந்து யூசர் ஐடி இருக்கும், உங்களுடைய பேர் இருக்கும், என்ன போஸ்ட் அப்படின்றது ஃபார்மசிஸ்ட்ன்றது இருக்கும், எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணீங்க, சக்ஸஸ்ஃபுல் அப்படின்றது இருக்கும், உங்களுடைய பேமெண்ட் டைப் வந்து ஆன்லைன், என்றைக்கு பே பண்ணீங்க, ஆர்டர் ஐடி, பேமெண்ட் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கும். இதுதான் வந்து பேமெண்ட் ரெசிப்ட்டு. சரிங்களா? இதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்சால் பிரிண்ட் அவுட் எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகும்பொழுது எடுத்துகிட்டு போகணும். சரிங்களா? அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கு இல்லையா, அதை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும். உங்களுடைய யூசர் ஐடி இருக்கும், என்ன போஸ்ட் அப்படின்றது இருக்கும், உங்களுடைய ஃபோட்டோ, அதே மாதிரி உங்களுடைய பேர், கம்யூனிட்டி, சப்காஸ்ட்டு, நீங்கள் என்னென்னலாம் அப்ளிகேஷனில் ஃபில் பண்ணீங்களோ அது எல்லாமே இதில் இருக்கும். சரிங்களா? டேட் ஆஃப் பர்த்து, உங்களுடைய ஃபாதர் மதர் நேமு, ஹஸ்பண்ட்னா ஹஸ்பண்டு, ஒய்ஃப்னா ஒய்ஃபோட ஸ்பௌஸோட நேமு, அதே மாதிரி நேட்டிவிட்டி, ஜெண்டர், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் இதில் இருக்கும். அட்ரஸ் எல்லாமே இதில் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி உங்களுடைய மதர் டங்க்கு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அதே மாதிரி உங்களுடைய அண்டர் கிராஜுவேட் டிகிரி, போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி, போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா அதனுடைய டீட்டெயில்ஸு, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கீங்க, கோவிட் டியூட்டி சர்டிஃபிகேட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸும் இதில் இருக்கும். நீங்கள் என்னென்னலாம் அப்ளிகேஷனில் கொடுத்தீங்களோ அது எல்லாமே இதில் இருக்கும். செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி உங்களுடைய அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸோட நேம்ஸு, கீழே வந்து அக்செப்ட் பண்ண டிக்ளரேஷன், உங்களுடைய சைன், இது எல்லாமே இருக்கும். என்றைக்கு சப்மிட் பண்ணீங்க அப்படின்ற அந்த டேட்டும் இருக்கும். இதை வந்து எம்ஆர்பியோடைய ஃபார்மசிஸ்ட் போஸ்ட்டுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர், எப்படி அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுறது, எப்படி வந்து ஃபில் பண்ணணும், என்னென்ன டீட்டெயில் கேட்டிருக்காங்க, அதை வந்து எவ்வளோ கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் நம்ம டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இன்னும் டாபிக் வைஸும் சரி, நிறையா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸும் சரி, அது வந்து எவ்வளோ சீக்கிரம் வந்து அப்லோட் பண்ண முடியுமோ அப்லோட் பண்ணுறோம். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கொஷின் பேப்பர்ஸ்லாம் ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். உங்களுடைய ப்ரிப்ரேஷனுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஆல் த பெஸ்ட். ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணலாம்.